செல்லும் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, என்னுடைய உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். உமர் நாவசைத்து பேசினால் அது வஹி இருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த தோழர்களே, நான் ஆய்வு செய்த அடிப்படையில் ஒரு 5 வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விருப்பத்திற்கேற்றவாறே அல்லாஹ் அருளி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்புக்கு மாற்றமாக உமருடைய தீர்ப்புக்கேற்றவாறு கூட திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்கி இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு மிக மிக நெருக்கமானவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் விருப்பப்பட்டால் உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். அவர் ஒரு அபிப்பிராயம் சொன்னால் அந்த அபிப்பிராயம் சரி என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். ஒரு ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு தவறு, உமருடைய முடிவு தான் சரி, ஆயத்து இறங்கி இருக்கிறது திருக்குர்ஆனில். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். ஒரு நாள் முதலில் அல்லாஹ் இவருடைய விருப்பத்திற்கேற்றவாறு இறங்கிய வசனம் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 125வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலத்தை வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தவாபு செய்கிறோம், சயீ செய்கிறோம். இந்த மக்காமே இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் புனிதமிக்க கஅபாவை கட்டி எழுப்பி அவரும் அவருடைய மகன் இஸ்மாயிலும் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, அல்லாஹ்வே இந்த திருப்பணி எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை முஸ்லீமாக நீ வாழ வைப்பாயாக, இபாதத்துகளை எங்களுக்கு கற்றுத் தருவாயாக, எங்களுக்கு பின்னால் வருகிற மக்கள் எல்லாம் ஒரு ஈர்ப்பு தன்மையோடு இந்த புனிதமிக்க கஅபாவை நோக்கி வர வேண்டும் என்று துஆ செய்தார்களே, அந்த இப்ராஹிம் நின்ற இடத்தில் 2 ரக்காத் தவாபுக்கு பிறகு தொழுகலாமே யா ரசூலல்லாஹ், தவாபுக்கு பிறகு உடனே சயீ செய்கிறோமே, இந்த தவாபுக்கு பிறகு மக்காம் இப்ராஹிம் நின்ற இடத்தில் 2 ரக்காத் தொழுதால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று விருப்பம் தெரிவித்தார். உடனே அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 125வது வசனத்தை இறக்கினான். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தில் 2 ரக்காத் தொழுங்கள், இப்ராஹிம் நின்ற இடத்தில் தொழுங்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான். அதுவரை இறக்கப்படாத ஆயத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாவசைத்து விருப்பம் தெரிவித்து இப்ராஹிம் நின்ற இடத்தில் 2 ரக்காத் தொழ வேண்டுமே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு வந்தார்கள். அப்பொழுது பார்த்தால் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே மனைவிமார்கள் குரலை உயர்த்தி சப்தம் போட்டு சண்டை சச்சரவுகளை ஈடுபடுகிறார்கள். குறும்புத்தனமாக உலக ஆசாபாசங்களை குறித்து பேசி, பொருளாதாரங்களை பேசி, வசதி வாய்ப்புகளை பேசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சப்தம் போட்டு பேசுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து மனைவிமார்களை சிறிது அதட்டி, அல்லாஹ்வுடைய தூதராயிற்று, அவருக்கு முன்னால் இப்படி நீங்கள் பேசலாமா, இது நியாயமா? உடனே என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் பேசட்டும், நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், எதிர்த்தும் பேசி விடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய் விட்டு சொன்னார், அல்லாஹு தாலா உங்களை விட சிறந்த பெண்களை, இவர் உங்களை தலாக் சொன்னால் உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தூதருக்கு மனைவியாக்கி விடுவான், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எச்சரித்தார். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 66வது அத்தியாயத்தின் 5வது வசனம், வஅஸா ரப்புஹு இன் தலக்ககுன்ன அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரன் மின்குன்ன முஸ்லிமாத்தி முஃமினாத்தி கானிதாத்தி சாபிபாத்தி ஆபிதாத்தி சாபிஹாத்தி ஸய்யிபாத்தி வ அப்கார். தான தர்மம் செய்த பெண்களை, வணக்கசாலியான பெண்களை, அல்லாஹுவை அஞ்சுகின்ற பெண்களை, எப்பொழுதும் அல்லாஹுவை குறித்து அஞ்சி கண்ணீர் விடுகிற பெண்களை, கன்னி பெண்களை அல்லாஹ் உங்களை தலாக் சொல்ல சொல்லி தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் நாடினால் திருமணம் முடித்து கொடுப்பான். உடனே வசனம் இறங்கியது. அந்த பெண்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிற காட்சி, உமருடைய விருப்பத்திற்கேற்றவாறு அல்லாஹ் பேசுகிற காட்சி. யார சொல்லலாம், உங்களுடைய மனைவி எங்களுக்கெல்லாம் தாய்மார்கள், அவர்கள் அறியாமை காலத்து பெண்கள் இருப்பதை போல, சாதாரணமான பெண்கள் இருப்பதை போல அவர்கள் ஒரு அதபு மரியாதை இல்லாமல் இருக்க வேண்டாம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் அந்நிய ஆண்களை விட்டு மறைந்திருக்கட்டும் யா ரசூலல்லாஹ், அதுதான் நமக்கு ஒரு பேணுதல் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மனைவி மட்டுமல்ல அவர்கள் எங்களுடைய தாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் வந்து ஒரு ஆலோசனை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயத்தின் 53வது வசனத்தை அல்லாஹ் உடனே இறக்கி, வைதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇன் ஹிஜாப்
அல்லாஹ் மூமின்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டுக்கு சென்றால் அந்த அம்மாமார்களிடத்தில் திரைமறைவுக்கு பின்னால் இருந்துதான் நீங்கள் பேச வேண்டும், நேரடியாக பேசக்கூடாது. காரணம், அவர்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் எந்த வஸ்வாசும் இடம்பெறக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே 33வது அத்தியாயத்தின் 53வது வசனத்தை அல்லாஹ் உடனே இறக்கிவிட்டான். உமர் அவர்களுடைய ஆலோசனை. இனி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பயந்த சம்பவம். அபூபக்கர் சித்திக் அவர்களும் சேர்ந்து தேம்பி அழுத ஒரு சம்பவம். பத்ர் போர் முடிந்தது. அந்த கைதிகளை என்ன செய்வது என்கிற ஒரு ஆலோசனை. ஒரு சாரார் சொல்கிறார்கள், அவர்களை நம்மோடு வைத்துக் கொண்டு அவர்களிடம் இருக்கிற அரபி புலமையை, அரபி கல்வியை, அரபி ஞானத்தை நாம் பெற்று கொஞ்ச காலம் கல்வியை நாம் எல்லாம் படித்த பிறகு அவர்களை விடுதலை செய்வோம், நம்மோடு வைத்துக் கொள்வோம். அபூபக்கர், உம்முடைய ஆலோசனை என்ன? யா ரசூலல்லாஹ், பத்ர் போரில் நம்முடைய நிறைய உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் திரும்ப அனுப்பி விடுவோம் நஷ்டீட்டை வாங்கி கொண்டு. இப்பொழுது நமக்கு பொருளாதாரம் தேவை. காரணம், மதீனாவிலே நுழைந்த ஆரம்ப நேரம், ஒரு போர் முடிந்திருக்கிறது, நிறைய பொருளாதார செலவுகள் நடந்திருக்கிறது. ஆகவே கைதிகளை எல்லாம் உறவினர்களிடத்தில் எடுத்து சொல்லி நஷ்ட ஈடு வாங்கி அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இவர்களை நாம் தாட்டி விடுவோம். அதன் மூலம் இவர்கள் கொடுங்கோளர்கள் அல்ல, இவர்கள் இரக்க குணமுடையவர்கள் என்றாவது குறைசிகள் புரியட்டும். அபூபக்கர் அவர்களுடைய ஆலோசனை. உமர் அவர்களுடைய ஆலோசனை, யா ரசூலல்லாஹ், வந்த யாரையும் விடக்கூடாது, எல்லோரையும் கொல்ல வேண்டும். உமர் அவர்களுடைய ஆலோசனை. என்ன காரணம்? யா ரசூலல்லாஹ், குறைசிகளுக்கு தெரிய வேண்டும், உறவினர்களை காட்டிலும் இவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்கள் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே அபூபக்கரிடத்திலே அபூபக்கருடைய உரிமையை கொடுங்கள், அவர் கொல்லட்டும். ஹம்சாவிடத்திலே ஹம்சாவுடைய உறவினர்களை கொடுங்கள், ஹம்சா அவருடைய உறவினரை கொல்லட்டும். அலியுடைய உறவினர் யார் என்று பார்த்து அவரிடத்திலே கொல்லுங்கள், அவரை கொல்லட்டும். என்னிடத்தில் எனது சகோதரனை தாருங்கள், நானும் கொன்று விடுகிறேன் என்று சொல்கிறார். மசூரா முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆலோசனையை கேட்டு சிறிது நஷ்ட ஈடுகளை வாங்கி கொஞ்சம் பேரை வைத்து கொஞ்சம் பேரை விடுதலை செய்து விட்டார். இரவில் நடந்து முடிந்த சம்பவம். காலையில் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்தால் அபூபக்கரும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கெட்டி சேர்ந்து பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் உமர் அவர்கள் பயந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ன நடந்தது? அழுவதற்குரிய காரணத்தை சொல்லுங்க, நானும் சேர்ந்து அழுகிறேன், என்ன நடந்தது யா ரசூலல்லாஹ்? உமர் அவர்களே, அல்லாஹு தஆலா பத்ர் போர் கைதிகளை குறித்து நீங்கள் சொன்ன ஆலோசனை ஏற்றுதான் அல்லாஹ் தீர்ப்பு சொன்னான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் எங்களை கடுமையாக அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். எப்படிப்பட்ட எச்சரிக்கை? நபியே, பத்ர் போரில் கலந்து கொண்ட மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக நான் கூறியிருக்காவிட்டால் உலகத்தில் உங்களுக்கு நான் வேதனையை தந்திருப்பேன் என்று அல்லாஹ் கண்டித்து கூட ஆயத்தை இறக்கி விட்டான். உமர் அவர்களே, உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் இறக்கிய அந்த ஆயத்தை சிறிது எங்களுக்கு ஓதி காட்டுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது அத்தியாயத்தின் 67, 68வது வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். மா கான லி நபியி ஐ யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்ஹின ஃபில் அர்ல். நபிக்கு உகந்ததல்லவே கைதிகள் பிடிக்கப்பட்டால் அவருடைய ரத்தம் ஓட்டப்பட்டிருக்க வேண்டுமே? ஏன் நஷ்டஈடுகள் வாங்கி அவர்களை ஏன் நீங்கள் திரும்ப அனுப்பினீர்கள்? இந்த முடிவு நபிக்கு உகந்ததல்லவே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். தொடர்ந்து சொல்கிறான், லௌலா கிதாபும் மினல்லாஹி சபகல மஸ்ஸக்கும் ஃபீமா அஹதும் அதாபுன் அலீம். மன்னிப்பு மட்டும் உங்களுக்கு சித்தப்படுத்தப்பட்டிருக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களின் மீது இறங்கி இருக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தீர்ப்பை பாராட்டி சீராட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்குகிறான். அதே போல மதீனாவில் மிகப்பெரிய ஒரு நயவஞ்சகன் இருந்தான். அவன் நயவஞ்சகனுடைய தலைவன் என்று சொல்ல வேண்டும். அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்கிற நயவஞ்சகன். நயவஞ்சகனுக்கெல்லாம் ஒரு தலைவன் அவன். அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து 10 நாள் கிடந்து அவன் இறந்து போய்விட்டான். அவன் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவனுடைய ஹிதாயத்திற்காக, அவன் இஸ்லாத்திற்கு வர வேண்டுமே என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் அவனுக்காக வேண்டி செய்திருக்கிறார்கள். இறந்து போய்விட்டான். அவனுடைய மகன் ஓடி வந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே, எங்களுடைய தந்தை இறந்து போய்விட்டார், கபனாடை இருந்தால் தாருங்கள் என்று சொல்ல அவனுக்கு கபனாடையும் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் நயவஞ்சகனாகவே மரணித்தான். நயவஞ்சகருக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? அல்லாஹ்வுடைய சட்டம் நயவஞ்சகர்களை பொறுத்தவரையில் 9வது அத்தியாயத்தின் 84வது வசனம்,
9வது அத்தியாயத்தின் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 70 முறை அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் நயவஞ்சர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆசை, மக்களின் மீது இரக்க குணமுடையவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவர் 81வது முறை 80க்கும் அதிகமாக அவருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்யலாமே என்கிற ஒரு எண்ணம். அப்துல்லா பின் சலூல் இறந்தான். அவனுக்கு தொழுகை நடத்த அல்லாஹ்வுடைய ரசூல் போனார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டையை பிடித்தார்கள். அப்படியே ஹதீஸ் வருகிறது, ஆடையை பிடித்தார். பிடித்து அல்லாஹ்வுடைய ரசூலே, எவ்வளவு பெரிய நயவஞ்சகனாக இருந்தான் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக, முஸ்லிம்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கினான், அவனுக்கு நீங்கள் தொழுகை நடத்தலாமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகையும் நடத்தினார். ஆனால் நடந்தது என்ன? 9வது அத்தியாயத்தின் 84வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தக்கும் அலா கப்ரிஹி. நயவஞ்சகர்களுக்கு, முனாஃபிக்குகளுக்கு நிச்சயம் ஒரு காலம் நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள். அந்த தொழுகை நடத்தது சரியல்ல. அவருடைய சமாதிகளில் போய் நின்று கொண்டு அவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனையும் செய்தல் கூடாது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். உமர் அவருடைய விருப்பப்படி. அப்படியானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணப்பட்ட மனிதர் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலோடு, அல்லாஹ் ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை போல பனு இஸ்ராயீல் சமூகத்தில் அல்லாஹ்வுடைய அருளோடு எப்படி மக்களுடைய மார்க்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களை ஒவ்வொரு சமூகத்திற்கு அல்லாஹ் அனுப்பினானோ, அதே போல எனது சமூகத்தில் என்னுடைய உமர் தான் அந்த தகுதி படைத்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்த காலத்திலேயே உமர் அவர்களுடைய விருப்பப்படி அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கி இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய குறிப்புகள் ஏன் உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்யப்படுகிறது என்றால், குறைந்தபட்சம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடைவெளி ஏற்பட்டால் அந்த இடைவெளியை சைத்தான் பூர்த்தி செய்து விடுவான். சைத்தானை விட்டும் தூரமாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். சைத்தான் சஹாபாக்குடைய விஷயத்தில் விளையாட நினைத்தால் சைத்தான் தோற்று போய் விடுவான். அந்த அளவுக்கு மனசாட்சிகளை கட்டுப்படுத்தி, மனோ இச்சையை கட்டுப்படுத்தி சைத்தானுக்கு எதிராக மிகப்பெரிய போர் பிரகடனம் செய்தவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். சைத்தானை விட்டும் நாம் தூரமாகி வாழ்ந்தால் நம்மோடு மலக்குமார்கள் நெருக்கமாக இருப்பார்கள். மலக்குமார்கள் நம்மோடு நெருக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும் என்பதை நினைவில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் பேசுகிற பேச்சு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேச்சு, அவர்களுடைய எண்ணம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எண்ணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலம் ஓரளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இவரை குறித்து நிறைய தகவல்கள் உண்டு. அடுத்தடுத்த தினங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் சைத்தானை விட்டும் நாம் தூரமாகி வாழ்ந்தால் நம்மோடு மலக்குமார்கள் நெருக்கமாக இருப்பார்கள். மலக்குமார்கள் நம்மோடு நெருக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும் என்பதை நினைவில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் பேசுகிற பேச்சு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேச்சு, அவர்களுடைய எண்ணம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எண்ணமாக இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலம் ஓரளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இவரை குறித்து நிறைய தகவல்கள் உண்டு. அடுத்தடுத்த தினங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம்